எம்பெருமானார் திருவடிகளே சரணம். எல்லா உயிர்களும் சமம். என் நிலையில் இருந்தாலும் பகவானை பற்றி அறிந்து பகவானை அடையலாம் என்கிற இந்த ஆன்மீக சமத்துவத்தை ராமானுஜர் எப்படி காட்டினார் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். ராமானுஜருக்கு இப்படி சிறியதோர் கருத்து தோன்றுவதற்கு காரணம் ஏன் என்றால், ராமானுஜருடைய குருமார்கள் தான். ராமானுஜருடைய குருமார்கள் ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்கள் 12 எம்பெருமான் பகவானாலே அருள் செய்யப்பட்டு அவனிடத்தில் சிறந்த ஞானமும் பக்தியும் கொண்டவர்கள். அந்த ஆழ்வார்களில் தலைவரானவர் நம்மாழ்வார். அவர் அருளி செய்யக்கூடிய, அவர் பாடக்கூடிய பாட்டு இது. பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை, பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை, பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர், பயிலும் பிறப்புடையதோரு எம்மை ஆளும் பரமரே. என்னை ஆளக்கூடியவர்கள், என்னுடைய தலைவர்கள் யார் என்றால் எம்பெருமான் பகவானிடத்தில் எல்லையற்ற காதல் கொண்ட அந்த அடியார்கள். அவர்கள்தான் என்னுடைய தலைவர்கள் என்று நம்மாழ்வார் சாதித்துள்ளார். அவர் இந்த சீரிய கருத்தை சொல்லும் பொழுது, அந்த அடியார்கள் இன்ன குலத்தில் பிறந்தார்கள், இன்ன வரம்பிலே தோன்றியவர்கள் என்றெல்லாம் சொல்லாமல் பகவானிடத்தில் அன்பு கொண்டவர்கள், பகவானிடத்தில் அன்பு கொண்ட அந்த அடியார்கள் எனக்கு தலைவர்கள் என்று இவ்வளவு மட்டுமே சொன்னார் எம்பெருமானாரிடத்தில் உடைய ஆச்சாரியரான சுவாமி நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாரோ வேளாள குலத்தில் தோன்றியவர். அவர் பிராமணர் அல்லர், அவர் வேளாள குலத்தில் தோன்றியவர். அவருடைய சீடர் யார் என்றால் மதுரகவி ஆழ்வார். அவரோ அந்தணர் மரபிலே தோன்றியவர். அந்தணர் குலத்திலே தோன்றிய மதுரகவி ஆழ்வாருக்கு நேரே ஆச்சாரியர் யார் என்றால் நம்மாழ்வார் தான். ஆக இப்படி எம்பெருமாந்திரத்தில் பகவானிடத்தில் இருக்கக்கூடிய ஞானத்துக்கும் பக்திக்கும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய இந்த மரபை கண்ட சுவாமி ராமானுஜர் அத்தையே தன்னுடைய திருவுள்ளத்திலே நெஞ்சத்திலே தேக்கி கொண்டு அவர் இந்த கருத்தை உறுதியாக வைத்தார். என்ன கருத்து என்றால், பிறவிக்கு எவ்விதமும் ஏற்றம் கிடையாது. எதற்கு ஏற்றம் என்றால் பகவானிடத்தில் இருக்கக்கூடிய ஞானத்துக்கும் பக்திக்கும் மட்டுமே ஏற்றம் என்ற இந்த ஆன்மீக சமத்துவத்தை சுவாமி ராமானுஜர் நிலைநாட்டினார். எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.